பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஓசியா 14வது அதிகாரம் வசனம் 5, 6. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லில்லி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு பனியை போல் இருக்கிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கடந்து வருகிற ஒவ்வொரு இடத்திலும் என் ஆண்டவர் உங்களுக்கு பனியை போல் இருப்பார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் 100 மடங்கு பலன் எடுக்கும்படியாய், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையோ ஒவ்வொரு பிரயாசத்துக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாய் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். அவன் லில்லி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நீங்கள் செய்கிற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், நீங்கள் எடுத்திருக்கிற உயர்கல்வி, நீங்க படிக்கிற பாடங்கள் இருக்கலாம், உங்க தொழில வேலையில எந்த இடத்துல இருக்கலாம், நீங்கள் வேரூன்றி இருப்பீங்க. You will be rooted in that place. நீங்க எந்த இடத்துல இன்னும் நல்லா வரணும், இந்த இடத்துல நல்ல ப்ரமோஷன் வரணும், நான் மேலான நிலைகளுக்கு வரணும், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். என்னால் நிற்க முடியுமா, நிலைநிற்க முடியுமா? நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு பனியை போல் இருந்து உங்களை நடத்துவார். அந்த கிருபை உங்களுக்கு கடந்து வரும், அந்த தேவ தயவ கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், அந்த சகாயம் உங்களை தேடி வரும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். உங்களுடைய தொழில் பல இடத்துல பிரான்ச்சஸோட நடக்கும்படியாய், உங்களுடைய ஊழியம் பல இடத்துல பழுகி பெருகும்படியாய் தேவன் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். ஓசியா 14வது அதிகாரம் 6வது வசனத்தின்படி அவன் கிளைகள் ஓங்கி படரும். தேவன் உங்களை எல்லா இடத்துலையும் ஓங்கி படரும்படியா கிருபை கொடுப்பார். நல்ல ஒரு விஸ்தாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறார். நீங்க செய்கிற காரியத்துல ஒரு மகிமையான முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஓங்கி வளர்கிற கிளையை போல என்னை வைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை தேடி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரப்போகுது, உங்களை தேடி நிறைய அசைன்மெண்ட்ஸ் வரப்போகுது. உங்க பேரை தேடி இந்த நபர் எனக்கு வேணும், இந்த கம்பெனிலேருந்து எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும், உங்களை தேடி வரப்போகுது. அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். ஏன் தெரியுங்களா அந்த பேர் வருது? ஏன் தெரியுங்களா அந்த வாசனை வருது? ஆண்டவர் உங்களுக்கு பனியை போல் இருக்கிறார். அப்பா உங்களோடு கூட இருக்கிற பொழுது உலகம் உங்களை தேடி வரும், மனிதர் உங்களை தேடி வருவாங்க, டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்களை தேடி வரும். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எனக்கு பனியை போல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் கிளைகள் ஓங்கி படரும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வதற்காய் நன்றி. தேவன் கொடுக்கிற அந்த அனுக்கிரகத்தின் காலத்துக்குள்ளாய் நீங்க கடந்து போறீங்க. தேவன் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ளாய் கடந்து போறீங்க. கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காய் பராக்கிரம் செய்கிறது. மகிமையான காரியங்களை வருகிற நாட்கள்ல பார்க்க போறீங்க. எப்படி இந்த விஸ்தாரம் ஏற்பட்டது, எப்படி இந்த எக்ஸ்பான்ஷன் ஏற்பட்டது, எப்படி நான் எதிர்பார்க்காத இந்த ப்ரமோஷன் வந்தது. நீங்க இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியை விட இன்னும் வேகமாய் வளர்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆண்டவங்களை கொண்டு போக போறார். அதற்கு என்ன தெரியுங்களா அடையாளம்? நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவருடைய வார்த்தையை தியானித்து, எசப்பாங்க வார்த்தையை தியானிக்கிற, உங்களை நேசிக்கிற அப்பாவுக்கு உண்மையா இருங்க. கர்த்தருடைய மேலான ஆசீர்வாதம் உங்கள் மேல கடந்து வரும். தேவ கிருபை உங்களை பலப்படுத்தும். God bless you.